Welcome to Windows Server Training. So, இன்னைக்கு டெமோல how to configure backup domain controller, how to verify backup domain controller. Once நம்ம backup domain controller எதுக்காக configure பண்றோம். So, backup domain controller எப்படி configure பண்றது, எப்படி verify பண்றது. So, இப்போ எனக்கு primary domain controller இருக்கு. Primary domain controller இருக்கு. So, என்னோட primary domain controller என்ன ஆகலாம்? OS crash ஆகலாம். OS crash ஆகலாம். இல்லாட்டி எனக்கு என்ன வரலாம், ஹார்ட்வேர் ஃபெயிலியர் வரலாம். ஸோ ஹார்ட்வேர் ஃபெயிலியர் வரலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும், கிளைண்ட்ஸை ஆதென்டிகேட் பண்ணுறதுக்கு டொமைன் கண்ட்ரோலரே இருக்காது. ஸோ அப்போ நான் என்ன கான்ஃபிகர் பண்ணுறேன், பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர். ஆல்ரெடி நான் பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணிக்கலாம், என்னோட கிளைண்ட்ஸை வந்து பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் மூலமாக நான் ஈஸியாக ஆதென்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ என்ன ரீசனுக்காக மெயினாக போகிறோம், primary domain controllerல sometimes OS crash ஆகலாம், hardware failure இருக்கலாம். sometimes நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா some planned activity நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் சமயத்தில் எனக்கு கிளைண்ட்ஸை ஆதென்டிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், clients will be authenticated. ஸோ இதுதான் இப்போ எனக்கு என்ன ஆகுது, கிளைண்ட்ஸுக்கு டவுன் டைம் இருக்காது. இதுதான் மெயினான ரீசன். ஸோ என்னோட அஷ்யூர் போர்ட்டல் ஆல்ரெடி லாகின் பண்ணியாச்சு. என்னோட ரூட் டொமைன் example.com, என்னோட ரூட் டொமைன் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியாச்சு example.com. ஸோ என்னோட ரூட் டொமைன் கண்ட்ரோலரை நான் வெரிஃபை பண்ணுறேன். ஸோ ரூட் டொமைனா ஆல்டர்னேட்டிவ் ப்ரைமரி டொமைனாங்கிறத நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ விண்டோஸார் நான் என்ன கமாண்ட் அடிக்கிறேன், பவர் ஷெல். நீங்கள் விண்டோஸ் கீயும் ஆர் கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் விண்டோ ஓப்பன் ஆயிரும். ரன் விண்டோவில் பவர் ஷெல்னு டைப் அடித்தோம்னா, ஸோ பவர் ஷெல் விண்டோ நான் அடிக்கிற கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்கணும். அதனால் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெட் அக்கௌண்ட்ஸ்னு ஒரே கமாண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களோட டொமைன் கண்ட்ரோலர் ப்ரைமரியா பேக்கப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ என்னோட நெட் அக்கௌண்ட்ஸ் கமாண்ட் அடிச்சிருக்கேன். என்னோட கம்ப்யூட்டர் ரோல் என்னன்னு காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி. ஸோ நான் ஆல்ரெடி என்னோட பேக்கப் டொமைன் கண்ட்ரோலருக்கு ஸ்டாட்டிக் ஐபியும் ப்ரிஃபர்டு டிஎன்எஸ் ஐபியும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலரோட ஐபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலரோட ஐபி 192.168.1.1. என்னோட பேக்கப் டொமைன் கண்ட்ரோலரோட ஐபி 192.168.1.2. ஸோ இதுதான் சிம்பிள் கான்ஃபிகரேஷன். ஸோ என்னோட பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் லோக்கல் சர்வரில் 1.2 கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஏடிடிஎஸ் ரோல் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ டேஷ்போர்ட் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்குக்கு போங்க, ப்ரமோட் தி சர்வர் டு எ டொமைன் கண்ட்ரோலர். பை டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கு, ஆட் ஏ டொமைன் கண்ட்ரோலர் டு an existing domain. ஸோ நான் என்னோட ரூட் டொமைனோட க்ரெடென்ஷியலை இங்கே என்டர் பண்ணணும். ஸோ கிளிக் செலக்ட், நான் என்ன கொடுக்குறேன், ஸோ இட் இஸ் ஆஸ்கிங் மை ரூட் டொமைன் க்ரெடென்ஷியல் கேட்குது. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், administrator@example.com. ஸோ என்னோட ரூட் டொமைனோட க்ரெடென்ஷியலை ஐ நீட் டு டைப் ஹியர். ஸோ என்னோட ரூட் டொமைனோட க்ரெடென்ஷியல் கொடுக்குறேன். திருப்பி ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் சொல்லுது. So click select, once again I am typing or cancel this wizard. So password நான் கொடுத்தது accept ஆகல. Once again opening this wizard. So add a domain controller to an existing domain. என்னோட username ADMI. So sometimes administrator maybe spelling mistake அடிச்சிருக்கலாம். ADMINISTRATOR administrator@example.com. So என்னோட password, என்னோட டொமைன் கண்ட்ரோலரோட பாஸ்வேர்டு. ஸோ example.com. ஸோ இந்த ஸ்டெப் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ ரிமைனிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி டொமைன் கண்ட்ரோலர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் ப்ரமோட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் எ பேக்கப் ஃபார் யுவர் ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலர். அப்போ உங்களோட டிஎன்எஸ் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதே நேமில் தான் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டொமைன் நேம் ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலரோட டொமைன் நேம் example.comனா உங்களோட பேக்கப் டொமைன் கண்ட்ரோலரோட டிஎன்எஸ் நேம் example.com தான். ஸோ அகைன் டைரக்டரி சர்வீஸ் ரீஸ்டோர் மோட் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு 7 கேரக்டர் காம்ப்ளெக்சிட்டியில் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ கிளிக் நெக்ஸ்ட். ஸோ டிஎன்எஸ் வார்னிங் வரும்.
ஸோ இக்னோர் திஸ் வார்னிங். ஸோ ரெப்ளிகேட் எங்கேருந்து டேட்டாவை ரெப்ளிகேட் பண்ணுறது, என்னோட ரூட் டொமைன்லேருந்து, என்னோட ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலர்லேருந்து டேட்டாவை பேக்கப் டொமைன் கண்ட்ரோலருக்கு ரெப்ளிகேட் பண்ணுங்கள். ஸோ என்னோட பேக்கப் டொமைன் கண்ட்ரோலருக்கான டேட்டாபேஸ் லாக் ஃபைல் சிஸ் வால்யூம் பை டிஃபால்ட்டாக சி டிரைவில் தான் உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகும். ஸோ என்னோட இன்புட் சம்மரி, கிளிக் நெக்ஸ்ட். ஸோ நான் கொடுத்த இன்புட்டை வச்சு என்னோட ப்ரீ ரெக்வஸ்ட் வேலிடேட் ஆகும். ஸோ எவ்ரி திங் ஓகேனா இட் ஷோஸ் சம் க்ரீன் டிக் மார்க். இல்லாட்டி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் ஃபெயில் ஆகும்போது அதை வி நீட் டு கோ த்ரூ அண்ட் ஃபிக்ஸ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ப்ரீ ரெக்வஸ்ட்டுமே ஓகே. கிளிக் இன்ஸ்டால். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகிட்டு வரும். ஸோ டொமைன் கண்ட்ரோலர், பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் வெரிஃபிகேஷன் அடுத்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டாஸ்க் 1 completed. How to configure backup domain controller, task 1 completed. Thank you.